ஜஸ்ட் ஃபர்கெட் மேனுவல் மோட். நேற்று தான் மேனுவல் மோடில் எப்படிலாம் செட்டிங் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டேன். பட் இப்போ வந்து ஃபர்கெட் மேனுவல் மோடுன்னு சொல்கிறேன் அப்படின்னா சில காரணங்கள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நம்ம வந்துட்டு மேனுவல் மோடை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதை செட் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் டிலே ஆகும். அந்த அளவுக்கு அந்த மூமெண்ட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணாது நமக்காக. லைட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேனுவல் மோடு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் எக்ஸ்போஷர் ஷாட், நைட் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுறோம், ரொம்ப டைம் இருக்குது, நம்ம பொறுமையாக செட்டிங் எல்லாம் வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக மேனுவல் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஆக்ஷன் சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி ஷூட் பண்ணும்போது, இல்லை ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அந்த மொமெண்ட்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம அந்த ஆக்ஷனை வந்து ஃப்ரீஸ் பண்ணி இமீடியட்டாக ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு